பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான ரமதான் மாதம் நம்மை வந்தடைந்தது. இப்பொழுது ரமதானின் 2 பகுதி நிறைவாகி இன்றைய இரவிலிருந்து ரமதானின் முக்கிய பகுதியாக இருக்கிற, சொல்லப்போனால் ரமதானுடைய இதயம் என்று சொல்லலாம், அந்த பகுதியை நாம் இன்று இரவிலிருந்து அடைய இருக்கிறோம். பிந்திய 10 நாட்கள் என்பது மிகவும் வலியுறுத்தி அதனுடைய சிறப்புகளையும் அதிலே செய்ய வேண்டிய சில செயல்களையும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக வழிகாட்டப்பட்டு அதிலே கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையிலே இந்த 10 நாட்கள் சிறப்பு பெறுவதற்கான 3 முக்கிய காரணங்கள் என்ன என்பதையும், இந்த 10 நாட்களில் குறிப்பாக இந்த 10 இரவுகளில், இந்த 10 நாட்களுடைய இரவுகளிலே நாம் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்ன என்பதையும் இந்த ஜும்மாவின் உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொதுவாக அதற்கு முன்னால் ஒரு செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். ரப்பு சொல்லுகிறான் அல் குர்ஆனிலே, மன் அமில சாலிஹம் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன், எவரொருவர் சாலிஹான நல்லமல்களை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவன் தரக்கூடிய வெகுமதிகளின் மீது ஆதரவு வைத்து செய்வாரோ, செய்யக்கூடியவர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், தொடர்ச்சியாக எவருடைய வாழ்க்கையிலே அமல சாலிஹான அமல் இருக்கிறதோ, அல்லாஹ் சொன்னான் பல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான மகிழ்ச்சிகரமான வாழ்வை நாம் அவருக்கு கொடுப்போம் என்றான் அல்லாஹ். மகிழ்ச்சிகரமான வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, பதற்றங்கள், சிரமங்கள், நெருக்கடிகள் அற்ற வாழ்வு வேண்டும் என்று நாம் எல்லோரும் விருப்பப்படுகிறோம். அல்லாஹ் அதற்கான மிகச்சிறந்த வழியாக நமக்கு காண்பித்து தருவது, நல்ல அமல்களிலே, சாலிகான அமல்களை செய்வதிலே நீங்கள் அதிகமான கவனத்தையும் அக்கறையும் எடுங்கள். அதுதான் உங்களுக்கான மகிழ்ச்சிகரமான வாழ்வை கொண்டு வந்து சேர்க்கும். மகிழ்ச்சிகரமான வாழ்வு என்றால் என்ன? இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற ஹயாத்தன் தய்யிபா, மனமிக்க வாழ்வு என்றால் என்ன? அதை ஒற்றை வார்த்தையில் விளக்கப்படுத்த முடியாது. அதை அனுபவிக்கிற பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். தய்யிபாவான வாழ்வு, மனமிக்க வாழ்வை அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அனுபவிக்கிற பொழுதுதான் அதனுடைய ருசி என்ன, அதனுடைய பலன் என்ன, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் என்ன என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். உறுதி எடுப்போம், இந்த ரமதானிலிருந்து மனமிக்க வாழ்வை, எந்த மனமிக்க வாழ்வை அல்லாஹ் தருவதாக வாக்களித்தானோ அதை என் வாழ்வில் நான் அடைந்தே தீர்வேன் என்கின்ற லட்சியத்தோடு பயணிப்போம். அதற்கு இந்த ரமதானை அல்லாஹ் ஒரு பயிற்சி பட்டறையாக நமக்கு அமைத்து தருவானாக. அன்பு சகோதரர்களே, ரமதானின் பிந்திய பகுதி 3 முக்கியமான காரணத்திற்காக வேண்டி இது சிறப்பு பெறுகிறது. முதல் விஷயம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய அந்த முயற்சி, இந்த இரவை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் செய்த விதங்கள், இதிலிருந்து இந்த இரவு எவ்வளவு முக்கியமானது, இந்த 10 நாட்களினுடைய இரவு எவ்வளவு முக்கியமானது, உன்னதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹதீஸிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஷ்ருல் அவாகிர் என்று சொல்லக்கூடிய இந்த ரமதானின் பிந்திய பகுதி நுழைந்து விட்டால், எஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாகிரி மின் ரமதான் மா லா எஜ்தஹிது ஃபில் கைர். ரமதானில் பிந்திய பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய முயற்சியை போன்று வேறு எந்த இரவுகளிலும் நாட்களிலும் செய்வதில்லை. அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இந்த இரவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றிருக்கிறார்கள் என்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதே போன்று ஹஜ்ரத் சையதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரமதானில் பிந்திய பகுதி வந்துவிட்டால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்? அஹ்யா லைலா, இரவை ஹயாத்தாக்குவார்கள். இந்த பிந்திய 10 நாட்களினுடைய இரவை நல்ல அமல்களை கொண்டு அதை ஹயாத்தாக்குவார்கள். விழித்திருந்து வணங்கி திருக்குரானை ஓதி அல்லாஹ்வை நினைத்து அவனிடத்திலே பாவ மன்னிப்புகள் செய்து அவனிடத்திலே கண்ணீர் விட்டு துவா செய்து, இப்படி இபாதத்தினுடைய ரூபங்கள் என்னவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் இந்த இரவிலே செய்து இரவு முழுவதையும் உயிர்ப்பிப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு துணைவியார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அடுத்து என்ன செய்வார்கள்? இந்த 10 இரவு வந்தால் தன் குடும்பத்தினர்களை தட்டி விடுவாங்க. தூங்குனது போதும், முக்கியமான ராத்திரிகள் இதெல்லாம்,
இப்படி தூங்கி தூங்கி எத்தனை வருஷம் தான் தூங்கி நம்ம போக போறோம்? எந்திரிங்க, இபாதத் செய்யுங்க, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவரிடத்திலே கேளுங்கள், உங்கள் கடந்த காலத்தை நினைத்து நீங்கள் கண்ணீர் விடுங்கள் என்று தன் குடும்பத்தினர்களை எழுப்பிவிட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி இபாதத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் அடுத்து என்ன செய்வார்கள்? சுத்த மிஸ்ஸரஹு, தன்னுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள். எதற்கு அப்படி இறுக்கமாக கட்டுறாங்க? தூக்கம் வரக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது இபாதத்திற்கான ராத்திரி. எனவே கீழாடையை நல்ல இறுக்கமாக கட்டிக்கொண்டு, ஒரு வேலையில மும்முரமா இருக்கிறோம்னா நம்ம பகுதிகளெல்லாம் சொல்வதுண்டு, கச்சை கட்டி கொண்டு இறங்கி விடுவோம். வேட்டியை நல்ல இறுக்கமா கட்டிட்டு இறங்கி நிக்கிறாருன்னா அந்த காரியத்துல மும்முரமா ஈடுபட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழாடைகளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு நிற்பார்கள் இந்த 10 இரவுகளிலே. அதே போன்று இந்த 10 இரவை அதனுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்ததினால்தான் நாயகம் பள்ளிவாசல்களிலே ஏத்திகாஃப் இருந்தார்கள். ஏத்திகாஃப் இருக்க சொன்னார்கள். பள்ளிவாசலுக்கு வாருங்கள், இந்த இரவுகளை இங்கே வந்து கழியுங்கள், இங்கே அல்லாஹ்விற்காக வேண்டி தனிமையிலே இருங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய பலனை உணருங்கள், உங்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படியாக மாற்றத்தை சந்திக்க போகிறது என்பதை இந்த ஏத்திகாஃபின் ஊடாக நீங்கள் பாருங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். இதுவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 இரவுகளினுடைய முக்கியத்துவத்தை குறித்து செய்த செயல்பாடுகள். ஒன்று நம்ம உள்வாங்கிக்கணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயத்தை முக்கியத்துவம் படுத்துறாங்களோ அல்லாட்டையும் அது ரொம்ப முக்கியமானது. அல்லாட்டையும் அது ரொம்ப முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை விட்டதே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப கவனமா எடுத்து கையாண்டிருக்கிறாங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை ரசூலுல்லாஹ் விட்டதே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை விட்டதே இல்லை. சில குறிப்பிட்ட சுனன்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக பின்பற்றியிருக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் சுன்னத்துகளிலே கவனம் எடுப்பாரோ அல்லாஹ் அதனுடைய பரக்கத்தை கொண்டு புனிய பிஹின்ன பைத்துன் ஃபில் ஜன்னா, முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது. அந்த 12 ரக்காத்து சுன்னத்துகளை, பரது இல்லை, பரது 17 ரக்காத்து டெய்லி, அது அல்லாம 12 ரக்காத்துகள் சுன்னத்துகளை யார் கவனம் எடுப்பாரோ அல்லாஹ் அதற்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்றால் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமிதி ஷரீஃபிலே அந்த 12 ரக்காயத் என்றால் என்ன என்பதை குறித்து விளக்கம் வந்திருக்கிறது. ஃபஜருக்கு முன்னால் 2 ரக்காயத், இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காயத், மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்காயத், லுஹருக்கு பின்னால் 2 ரக்காயத், லுஹருக்கு முன்னால் 4 ரக்காயத். இதுதான் அந்த 12 ரக்காத்துகள். இந்த 12 ரக்காத்துகளை எவர் ஒருவர் தினசரி பின்பற்றுகிறாரோ, அதை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி வர்றாரோ, அல்லாஹ்வின் திருத்தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கவனத்தில் எடுக்கணும். ரசூலுல்லாஹ் எந்த விஷயத்தை முக்கியத்துவம் படுத்துறாங்களோ அது அல்லாஹ்ட்டையும் ரொம்ப முக்கியமானது, அது அல்லாஹ்ட்டையும் உயர்வானது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவினுடைய முக்கியத்துவத்திற்காக வேண்டி அதை இரவை உயிர்ப்பிக்கிறார்கள். வீட்டில் குடும்பத்தார்களை எழுப்பி விடுறாங்க, வேட்டியை கீழாடையை இறுக்கமாக கட்டிக் கொள்கிறார்கள், ஏத்திகாஃப் போன்ற அமல்களிலே வந்து ஈடுபடுகிறார்கள் என்றால் இதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை இந்த உம்மத்துக்கு உணர்த்துறாங்க. சாதாரண நாட்களை போன்று கடந்து போயிடாதீங்க. சாதாரண இரவுகளை போன்று இந்த 10 நாட்கள் நினைத்து நீங்கள் எதையாவது செய்து கடந்து விடாதீர்கள். இதுவெல்லாம் இபாதத்திற்கானது, உங்கள் ரப்போடு நெருங்குவதற்கானது, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கானது, உங்கள் கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் வடிப்பதற்கானது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, இந்த 10 ராத்திரிகளினுடைய முக்கியத்துவங்களிலே இரண்டாவது என்ன தெரியுமா? இது ரமலானினுடைய கடைசி பகுதி. ரசூலுல்லாஹ் 3ஆ பிரிச்சாங்க ரமலானை, இல்லையா? அவ்வலுஹு ரஹ்மா வ அவுஸதுஹு மக்ஃபிரா வ ஆகிருஹு இத்துகும் மினன் நீரான். ரமலானினுடைய முதல் 10 ரஹ்மத்துக்குரியது, இரண்டாவது 10 மக்ஃபிரத்திற்குரியது, வ ஆகிருஹு இறுதி 10 அது நரகத்தை விட்டு விடுதலை பெறுவதற்கான நாட்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். இப்ப ரமலானின் இறுதி நாட்கள் இந்த 10 நாட்கள். பொதுவாகவே எந்த ஒரு செயலானாலும் இறுதி என்பது ரொம்ப முக்கியமானது. இன்னமல் அமாலு பில்லவாஹிர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா செயல்களும் கடைசியை வைத்துதான் முடிவே செய்யப்படுகிறது. கடைசி எப்படி இருக்குதோ அதை வைத்துதான் முடிவு. ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும், இபாதத்திலே ஈமானிலே வாழ்ந்தார், அவருடைய முடிவு வித்தியாசப்பட்டு போனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன புண்ணியம், அதனால் என்ன பலன்? 60 ஆண்டு 70 ஆண்டு 80 ஆண்டு
ஆனால் கடைசியிலே ஈமானிய வட்டத்தை விட்டு வெளியே போய் நின்று அவருடைய ரூஹ் பிரிகிறது, அவர் மரணத்தை சந்திக்கிறார். 80 ஆண்டுக்கு என்ன புண்ணியம்? ஒன்றும் கிடையாது. எனவே இறுதியை வைத்துத்தான் முடிவு. வல்லாஹிரத்து கைரும் வ அப்கா. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், ஆகிரத்து தான், கடைசி தான், அதுதான் நிலையானது, அதுதான் நன்மையை தரக்கூடியது. இப்போ கடைசி ரொம்ப முக்கியம். எனவேதான் சஹாபாக்கள் கடைசி விஷயத்தில் ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க. ஹதீஸிலே வருகிறது, அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி ஸர்ஹ் என்ற ஒரு சஹாபி, ஹஜ்ரத் சய்யிதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு பால்குடி உறவு கொண்டவர், பால்குடி சகோதரர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத்திலே முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர், பல யுத்தக்களங்களுக்கு போனவர். சொல்ல போனால் இன்றைக்கு ஆப்பிரிக்கா பகுதி இஸ்லாமிய மயமாக இருக்கிறது என்றால் அதற்கு வித்து போட்டவர் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு சஅத் இப்னு அபி ஸர்ஹ். இவருடைய தலைமையிலே அந்த பகுதிக்கு சென்ற படைதான் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்தது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த முக்கியமாக அந்த சஹாபி காரணமாக இருக்கிறார். இவர் ஒரு கட்டத்திலே அஸ்கலான் என்ற ஒரு பகுதிக்கு வருகிறார். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து, எப்பொழுதுமே துஆ செய்து கொண்டிருப்பார். என்ன துஆ தெரியுமா கேட்பார்? அல்லாஹும்ம ஜஅல் காத்திமத அமலி அஸ்ஸுப்ஹ. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்வின் கடைசி நிமிடம் நான் ஃபஜர் தொழுகையில் இருக்கிற பொழுது இருக்க வேண்டும். என் ரூஹ் எங்கிருந்து கைப்பற்றப்படணும் கேட்டாங்க. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அபி ஸர்ஹ் கேட்டாங்க, நான் ஃபஜர் தொழுதுட்டு இருக்கும்போது கைப்பற்றப்படணும். ஏன் ஃபஜர் தொழுகையை முக்கியமா அதை குறிப்பிட்டு கேட்கிறாங்கன்றதுக்கு நிறைய விளக்கங்கள் எழுதுகிறார்கள். நான் கூட தராவியினுடைய உரையிலே சொன்னேன், 2 நேரத்திலே மலக்குமார்கள் சந்திப்பார்கள். 2 நேர தொழுகையிலே, ஒன்று ஃபஜருடைய தொழுகை, இன்னொன்று அசருடைய தொழுகை. 2 ஷிஃப்டா மலக்குகள் இங்க ஒர்க் பண்றாங்க உலகத்துல. இரவுக்கு ஒரு அணி, பகலுக்கு ஒரு அணி. இவங்க மேல போறதும் அங்கேருந்து மறுபடியும் அவங்க கீழே வர்றதும் 2 தொழுகையில் அந்த சந்திப்பு ஏற்படும். ஒன்று ஃபஜர், இன்னொன்று அசரு. இப்ப சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அபி ஸர்ஹ் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், நான் ஃபஜர் தொழுகும் பொழுது எனக்கு ரூஹ் கைப்பற்றப்படணும். அஸ்கலான் என்ற பகுதிக்கு வந்தாங்க. வந்து காலையில் உது செய்தார்கள், சுன்னத்துகளை தொழுதார்கள், அன்றைய நாளினுடைய தஹஜ்ஜத்தை நிறைவேற்றினாங்க. ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டினார்கள். முதல் ரக்காத் சிறப்பாக ஓத வேண்டியதையெல்லாம் ஓதினார்கள். 2வது ரக்காத் ஃபஜரிலே சூரா ஃபாத்திஹா, லம்மு சூரா, துணை சூரா எல்லாம் ஓதி சஜிதா எல்லாம் செய்து அத்தஹியாத்திலே வந்து அமர்ந்தார்கள். அத்தஹியாத்து முடிக்கும் நேரம் முதல் சலாம், 2ஆம் சலாம் இல்லையா? இந்த 2 சலாத்திற்கு பிறகுதான் ஒருவர் தொழுகையிலிருந்து வெளியே வர்றார். அதுவரை அவர் தொழுகையாளியாகவே கணிக்கப்படுவார். முதல் சலாம் கொடுத்து 2வது சலாம் கொடுக்கிற அந்த கேப்ல அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றினார். ஏங்க அந்த கேப் எவ்வளவு நேரம்? ஒரு தடவை வலது பக்கம் கொடுத்து விட்டு இடது பக்கத்தில் கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 செகண்ட் ஆகலாமா? அந்த 2 செகண்டை கரெக்டா அல்லாஹ் வைத்து அந்த இடத்திலே அவருடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றினார். அன்பர்களே, இறுதி முடிவு நன்முடிவாக ஆக வேண்டும் என்று நல்லோர்கள் விரும்பினார்கள். ஆனால் நல்லோர்களிலும் முக்கியமானவர்கள் அந்த இறுதி முடிவு இபாதத்தில் இருக்கும் போது வேண்டும் என்று கேட்டார்கள். இபாதத்தில் இருக்கிற பொழுது வேண்டும். அல்லாஹ்வின் திருத்தூதருடைய அன்பு தோழர் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதுமே துஆ செய்வாங்க. அவங்கள பார்த்து உலகமே அப்படியே கலங்கி நின்றது. உமர் ரலியல்லாஹுடைய காலம் வரலாறு எல்லாம் உள்ளபடியே வாசித்து இன்றைய சமகாலத்தில் முஸ்லிம் உலகம் படக்கூடிய சிரமங்களையும் கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் அந்த உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கான பாடமா எடுத்துக்கணும். இப்படி தாக்கப்படுறமே, இவ்வளவு தூரம் நெருக்கடிக்குள்ளாக்குறமே என்று அங்கலாய்ந்து கொண்டிருப்பதிலே எந்த புண்ணியமும் இல்லை. நம் முன்னோர்கள் எல்லாம் இதைவிட உச்சபட்சமான நெருக்கடிகளுக்கும் மிகப்பெரிய சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. அதிலிருந்து என்ன பாடம் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியில ஒரு துஆ செஞ்சுட்டே இருப்பாங்க. என்ன துஆ கேட்பாங்க? அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், 2 கோரிக்கை ஒன்றை வைக்கிறேன். என் மௌத்து அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹாதத்தா அமையணும், ஷஹாதத் அடையணும். அந்த ஷஹாதத்து வெளியே போய் கிடைக்கக்கூடாது, மதீனால வச்சு கிடைக்கணும். மதீனா உன் ஹபீபினுடைய ஊர் இது, உங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பகுதி இது. இந்த ஊர்ல இருக்கும் பொழுது எனக்கு மௌத்து வரணும். அந்த மௌத்து சாதாரண மௌத்தா இருக்கக்கூடாது, ஷஹாதத்தா இருக்கணும். ஷஹாதத் எங்க கிடைக்கும்? போர்க்களத்துல சண்டை போடுற இடத்துல கிடைக்கும். இந்த 2மே முரணானது. மதீனா தான் இஸ்லாத்தினுடைய மைய கேந்திரம்.
உலகத்தின் பாருங்கும் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது, ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருக்கிறது உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலே. மதீனா தான் ஹெட் குவார்டர்ஸ். அங்க சண்டை போடுறதுக்கோ போர் நடக்கிறதுக்கோ எந்த சாத்திய கூறுகளும் இல்லை. ஆனா கேட்கிறாங்க உமர் ரலியல்லாஹு, இந்த இடத்துல எனக்கு ஷஹாதத் வேணும், எனக்கு ஷஹாதத் தான் வேணும். ஆனா அந்த ஷஹாதத் மதீனால தான் வேணும். அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கூட சேர்த்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தான். ஃபஜர் தொழுகை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இமாமா நின்னாங்க. இமாமா தொலை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மஜூசி, ஒரு நெருப்பை வணங்கக்கூடியவர், அபுலூலு என்று சொல்லக்கூடியவர், கத்தியில் நன்றாக விஷத்தை தடவி வேகமாக ராஜாளி பறவையை போன்று நேர வந்தார். சப்பை கிழித்து கொண்டு வந்தார். வந்தவர் வேகமாக ஒரு குத்து குத்தினார். விழாவிலே குத்தியதை அந்த கத்தி மறுபாகத்திலே வெளியே வந்தது. அப்படியே அவர் சரிந்தார். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வழிதான், அந்த காயம்தான், அந்த பாதிப்பு தான் அவருடைய மரணத்திற்கும் காரணமானது. அன்பர்களே, இங்கே நாம் புரிய வேண்டிய விஷயம், இறுதி நல்முடிவு நன்றாக வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம். அந்த இறுதி முடிவு இபாதத்திலே இருக்க வேண்டும் என்று நல்லோர்கள் நினைத்தார்கள். இறுதி என்பது ரொம்ப முக்கியமானது. எனவே ரமலானுடைய இறுதி பகுதியாக இந்த பிந்திய 10 நாட்கள் இருப்பதினாலே ரொம்பவும் கவனத்தோடு இந்த நாட்களை கடக்க வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்கிறது. இது 2வது. 3வது, இந்த 10 நாட்கள் முக்கியத்துவமாக கவனிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த 10ல் ஒரு நாளில் இரவில் தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறார். இந்த 10ல் ஒரு நாளில் இரவில் தான் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறார். அப்ப நீங்க அடுத்து உடனே ஒரு கொஸ்டினை கேட்பீங்க, அப்ப 27 அன்னைக்கு கூட நாங்க எல்லாம் சேர்ந்து வர்றோமே, லைலத்துல் கத்ர் நினைச்சுதான் வர்றோம், அதுல தப்பு இல்லை. அந்த இரவை ஹயாத்தாக்குகிறோம், அந்த இரவுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், அந்த இரவிலே நிறைய கூடுதல் அமல்கள் செய்கிறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் அதை அந்த இரவில் இருக்கும் என்று அனுமானித்திருக்கிறார்கள். சில சஹாபாக்கள் சத்தியம் மட்டும் சொல்லுகிறார்கள், அதுவெல்லாம் வேற விஷயம். ஆனா ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர். சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை ரமலானில் பிந்திய 10ல் தேடுங்கள். பிந்திய 10ல் தேடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, அது ஒற்றைப்படை இரவுகளில் ஏதோ ஒன்றில் இருக்கிறது. பிந்திய பகுதியில் ஒற்றைப்படையில் ஏதோ ஒரு ஒற்றைப்படை தான் லைலத்துல் கத்ர். எனவே அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எனவே தேட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நாட்களிலே நல்லமல் செய்வது, அந்த இரவு ஃபுல்லா ஹயாத்தாக்குறது, அதுவும் ஹதீஸிலே ஆதாரங்கள் இருக்கிறது. அதற்கான விளக்க உரைகளும் நமக்கு தருகிறார்கள் அறிஞர் பெருமக்கள். ஆனால் இந்த 10 நாட்களிலும் ஒற்றைப்படை இரவுகளிலே அமல் செய்ய வேண்டும் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா உம்மத்து எப்படி விளங்கிடுச்சு அப்படின்னா, அந்த 27 மட்டும் போதும், மற்ற எந்த ராத்திரியும் வேண்டாம். அன்னைக்கு மட்டும் மொத்தமா கூடுவோம், மொத்தமா இருப்போம், அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா நம்ம ஒரு இடத்துல கூடி இருப்போம், அது முடிஞ்சிருச்சுன்னா போயிருவோம், அடுத்த வருஷம் லைலத்துல் கத்ர் தான், அடுத்த வருஷம் 27 தான் என்று புரிந்து வைத்திருக்கிறது. அப்படி அல்ல பெருமக்களே, ரமலானில் பிந்திய பகுதியின் ஒவ்வொரு இரவும் பாக்கியமானது. லைலத்துல் கத்ர் ஏன் சிறப்பு பெற்ற இரவு அப்படின்னா, ஒரு 6 பாயிண்ட் சொல்றேன். 6 முக்கியமான விஷயம் அந்த லைலத்துல் கத்ரில் இருக்கிறது. முதல் விஷயம், நாம் ஓதுகிறோமே அல் குர்ஆன், அந்த குர்ஆனை அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ரில் தான் இறக்கினான், அந்த இரவில் தான் அல்லாஹ் தேர்வு செய்தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், ஓதுறோமா இல்லையா அந்த அத்தியாயத்தில் கத்ர்ல? லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நாம் இந்த அல் குர்ஆனை இறக்கினோம். ரமலான் மாதத்திலே நாம் இறக்கினோம் என்று சூரா பக்ராவிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் அந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னான், ஷஹ்ரு ரமலான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால், அந்த மாதத்தில் தான் நாம் வேதத்தை இறக்கினோம் என்று சொன்னான். அங்க காமனா சொன்னான். இங்க சூரா கத்ர்ல குறிப்பிட்டு சொல்றான், இந்த லைலத்துல் கத்ரில் தான் நாம் இந்த அல் குர்ஆனை இறக்கினோம். குர்ஆன் இறக்கி அருளப்படுவதற்கு தகுதி பெற்ற ஒரு இரவு இருக்குமானால் அது எவ்வளவு பாக்கியமான இரவு. குர்ஆனை வைத்துத்தானே எல்லாமே சிறப்பு, குர்ஆனை வைத்துத்தானே எல்லாம் சிறப்பு. உலக அழிவு நாள் வரக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமான வழிகாட்டி புத்தகம் அல் குர்ஆன், வழிகாட்டி வேதம் இல்லையா? காலத்தால் அழியாதது, காலாவதி என்கின்ற வார்த்தைக்கு உட்படாதது, எல்லா காலத்திற்கும் தீர்ப்பை தரக்கூடியது, தீர்வை தரக்கூடியது, எல்லா பிரச்சனைகளுக்குமே முகம் கொடுக்கக்கூடியது அல் குர்ஆன். அப்ப அந்த குர்ஆனை இறக்கியது லைலத்துல் கத்ரிலே ஒன்று. இரண்டாவது, லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட பெஸ்டான இரவு.
1000 மாதங்கிறது நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, 83 வருஷம், 83 வருடம். இன்றைய காலகட்டத்தில் 83 இல்ல 43 கிராஸ் பண்றதே ரொம்ப பெரிய பாடா இருக்குது. திடீர் என்று மரணங்கள் எவ்வளவு சம்பவிக்கிறது, இளம் வயது மரணங்கள் எவ்வளவு நடக்கிறது. நன்றாக போனார், காலையில் எந்திரிக்கவில்லை. 25 வயசு தானங்க ஆச்சு, என்ன செஞ்சது, ஹார்ட் அட்டாக். நைட்டு கடையெல்லாம் பூட்டிட்டு தானே போனாரு, காலையில் எந்திரிக்கலையா, என்னவாமா, கார்டியாக்கு அரஸ்டா. பார்க்கிறோமா இல்லையா? உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது என்பதை நாம் நம்பி இருக்கிறோம். ஆனால் இன்றைய காலம் அதை அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்லுகிறது. நினைச்சுக்கோ, நிரந்தரம் கிடையாது. என்னைக்கும் உன்னை கூப்பிடுவேன், நான் எப்பவும் கூப்பிடுவேன், தயாரா இருந்துக்கோ. அப்போ இந்த குறுகிய காலத்திலே நமக்கு நிறைய அமல் வேண்டும், நிறைய சவாப் வேண்டும். அல்லாஹ் அதற்கு கொடுத்த கிஃப்ட் தான் லைலத்துல் கத்ர். அதுக்கு கொடுத்த கிஃப்ட். நீங்க அந்த ஒரு ராத்திரி நின்னீங்கன்னா 83 வருஷம் ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தருக்கு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சிருச்சு. எத்தனை வருஷம் கிடைச்சதா அர்த்தம்? ஒரு வாழ்க்கையில 830 வருஷம் கிடைச்சதா அர்த்தம். 830 வருஷம் வாழ்ந்ததா அர்த்தம் கிடையாது. அந்த 830 வருஷம் நின்று வணங்கி வழிபட்டு அல்லாவின் பொருத்தத்தை பெற்றதாக அர்த்தம். அது இப்படிதான் நாம் அதை பார்க்க வேண்டும். நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள், என் வாழ்க்கையில் நான் எத்தனை லைலத்துல் கத்ரை பெற்றிருப்பேன். அதை பெற வேண்டும் என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரமதானில் பிந்திய பகுதியில் ஒற்றைப்படையில் இபாதத் செய்யுங்க, கிடைச்சிடும் கண்டிப்பா. அந்த 5இல் ஏதோ ஒரு இரவு கண்டிப்பாக கிடைத்துவிடும். அந்த 83 ஆண்டினுடைய அந்த சிறப்பை நாம் பெற்றுவிடலாம். இது 2. 3வது, அந்த இரவு பரக்கத்தான இரவு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இன்னைக்கு பரக்கத்தை நம்ம தேடுறோம், அல்லாஹ் சொல்றான் அந்த ராத்திரியே பரக்கத்தானது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கah, பரக்கத்தான இரவிலே நாம் இந்த வேதத்தை இறக்கினோம்ன்றான் அல்லாஹ். அந்த இரவு பரக்கத்திற்குரியது, அந்த பரக்கத்தை பெற வேண்டும். 4, இந்த இரவில் மலக்குகள் அப்படியே அணி அணியாக சாறை சாறையாக இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். தத்தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குகள் இறங்கிக் கொண்டே இருப்பாங்க. எதுவரை மலக்குகள் இருப்பாங்க? ஃபஜ்ர் வரை இருப்பார்கள் இல்லையா? இப்ப மலக்குகளினுடைய வருகை நடக்கக்கூடிய இரவு அது. அதே போன்று இந்த இரவில் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் அல்லாஹு தாலா தன் அடியார்களை பாதுகாப்பதாக, அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதாக வாக்குறுதி கொடுக்கப்பட்ட இரவு. இதுக்கு மேல ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, இதுதான் ஹைலைட். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நமக்கு கிடைக்கணும், கண்டிப்பா உறுதி எடுங்கள். மன் காம ஃபீ லைலத்தில் கத்ரி ஈமானன் வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. எவர் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குவாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அல்லாஹ் அவரை பாவங்களை விட்டு மொத்தமாக கழுகி சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி அவரை பரிசுத்தமாக மாற்றுகிற இடம் லைலத்துல் கத்ர். ரமலான் நாளே பாவ மன்னிப்பு தானே. ரமலான் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? கரிக்குதல், சுட்டரிக்குதல் என்று பொருள். எதை சுட்டரிக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்ட பாவங்கள், தவறுகள், குறைகள், பிழைகள், இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணும், இது எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணும். இதை முக்கியமா செய்யற நாள் எதுனா லைலத்துல் கத்ர். எனவே அன்பர்களே, இந்த 6 பெரிய பாக்கியம் லைலத்துல் கத்ருடைய இரவிலே இருக்கிறது. இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின், லைலத்துல் கத்ர் எங்கே இருக்கிறது? ரமதானின் பிந்திய பகுதியில் இருக்கிறது. லைலத்துல் கத்ரிலே இவ்வளவு சிறப்பா? அப்படி என்றால் நான் பெற்றாக வேண்டுமே, அந்த 1000 ஆண்டுகளுடைய பலனை பெற்ற 1000 மாதத்தினுடைய அந்த பலனை பெற வேண்டுமே, ஒட்டுமொத்த பாவத்திற்கு மன்னிப்பை பெற வேண்டுமே, பரக்கத்தான அந்த பரக்கத்தினுடைய இரவை நான் அனுபவிக்க வேண்டுமே, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற வேண்டுமோ? இந்த கேள்விகள் எல்லாம் இருந்தால் ஒன்றும் இல்லை. ரமதானில் இன்னும் ஒன்றும் மிச்சம் போய்விடவில்லை. 10 நாட்கள் இன்றிலிருந்து தான் துவங்குகிறது. இந்த 10 நாட்களில் இபாதத்திலே நின்று வணங்குவதிலே, திருக்குரான் ஓதுவதிலே கவனம் எடுங்கள். நிச்சயம் அதிலே ஒரு நாள் லைலத்துல் கத்ர். எனவே இந்த 3 விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த 10 சிறப்பிற்குரிய 10ஆக இருக்கிறது. எனவே எல்லா நாட்களை போன்று என் அன்பு பெருமக்களே, நான் உரிமையோடு உங்களிடத்தில் சொல்லிக் கொள்கிறேன், கடந்துவிட்ட ரமதானின் 20 நாட்கள் எப்படி கழிந்திருக்குமோ நமக்கு தெரியாது. நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாம் எப்படி இதை கழித்திருக்கிறோம் என்று. வரக்கூடிய இந்த 10 நாட்களையும் தயவு செய்து நாம் கோட்டை விட்டு விடக்கூடாது. நம்முடைய வாழ்நாளில் அடுத்த வருட ரமதான் தெரியாது, உறுதி கிடையாது, எதுவுமே உறுதி செய்யப்படாத விஷயம். ஆனால் இந்த ரமதானில் இந்த 10 நாட்கள் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்னால் நிற்கிறது. கண்டிப்பாக அதை பயன்படுத்தி இந்த 3 பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்து சொல்லுகிறேன், 5 விஷயங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவிலே 5 விஷயங்கள் செய்ய வேண்டும். 5 விஷயங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? எல்லா ராத்திரியும்
இன்னைக்கு ராத்திரியிலிருந்து துவங்குது, இன்னையிலிருந்து பெருநாள் பிறை பார்க்கக்கூடிய நாள் வரை இந்த 10 இரவுகளிலும் 5 விஷயங்களை சரியாக செய்து விடுங்கள். 1, திருக்குரானின் ஏதாவது சில பாகங்களை ஓதிவிடுங்கள். எப்படியாவது இந்த 10 நாளில் ஒரு நாளில் லைலத்துல் கத்ர் நீங்கள் குர்ஆனை முழுவதுமாக ஓதினாலும் சரி அல்லது சில பாகங்களை ஓதினாலும் சரி, அதற்குரிய பலனை லைலத்துல் கத்ருடைய இரவிலே செய்ததாக உங்களுக்கு பதிவாகிவிடும். ஏதோ சில கொஞ்சம் கால் ஜுசுவோ அரை ஜுசுவோ உங்களால் முடிஞ்சது 2 பக்கமோ 4 பக்கமோ டெய்லி ராத்திரி பிற்பகுதியிலே ஒரு 10-11 மணிக்கு மேலே இரவினுடைய மையப்பகுதியிலே நீங்கள் உட்கார்ந்து செய்யுங்கள். 1. 2வது, கண்டிப்பாக இரவு தொழுகையை கொஞ்சம் எழுந்து, சிரமம் இருந்தாலும் கொஞ்சம் உடலிலே உபாதைகள் இருந்தாலும் நோய் நொடிகள் இருந்தாலும் கஷ்டத்தோடாவது கொஞ்சம் நில்லுங்கள். காரணம், இந்த 10 ஏதோ ஒரு நாள் லைலத்துல் கத்ர் 2 ரக்காயத்து நின்று விட்டாலும் கூட அங்கே நின்று வணக்கம் செய்த பட்டியலிலே உங்களையும் சேர்த்து விடுவான் அல்லாஹ். 2. 3வது, இந்த 10 இரவிலும் ஏதாவது கொஞ்சம் தான தர்மம் கொடுத்து விடுங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி. ஏதோ கொஞ்சத்தையாவது கொடுத்து விடுங்கள். லைலத்துல் கத்ரிலே தான தர்மம் செய்தவருடைய பட்டியலிலே நாம் இணைந்து கொள்ளலாம். 10 நாள் இரவிலும் நம்முடைய கடந்த காலத்தின் பாவங்களை நினைத்து, தவறுகளை நினைத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். தௌபாவின் வாசல் அடைக்கப்படவே இல்லை. நமக்கு ஆறுதல் செய்கிறான் அல்லாஹ். தௌபாவின் வாசல் அடைக்கப்படுவதே இல்லை, மௌத் வரை திறந்திருக்கிறது. நாம் தான் தள்ளி தள்ளி போடுகிறோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தூரம் தள்ளி வைத்திருக்கிறான், மௌத் வரை தௌபா செய்யலாம். இந்த 10 நாள் இரவிலும் தௌபா செய்யுங்கள். இது 4. 5வது, இந்த 10 இரவுகளிலும் அன்பர்களே 2 சொட்டு கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். துஆவுக்காக வேண்டி உண்டான நாட்கள் இந்த நாட்கள். எந்த அளவுக்கு அதிகப்படியாக துஆக்களில் ஈடுபட முடியுமோ அதை இந்த 10 நாள் இரவுகளிலும் 10 இரவுகளிலும் தொடர்ச்சியாக, அதிலும் இரவினுடைய மைய பகுதியிலே அமைதியாக இருக்கக்கூடிய சமயத்திலே கேட்கக்கூடிய அந்த துஆ இருக்கிறதே, அந்த குரல் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குரலுக்கு உடனடியாக அல்லாஹ் செவிசாய்ப்பதற்கு தயாராகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த 5 விஷயங்களை இன்றிலிருந்து துவங்கி ரமதானில் 10 நாட்களிலும் செய்வதற்கு முயற்சிப்போம். வேறு எந்த சாக்கு போக்குகளையும் சொல்லி நாம் இதை தள்ளிவிட வேண்டாம். வேறு எந்த காரணங்களையும் சொல்லி நாம் இதை ஒதுக்கிவிட வேண்டாம். நிச்சயமாக நம் வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்திற்காக வேண்டி, நம் மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி இந்த மாதம்தான் இதிலே நாம் செய்த அமல்கள் தான் அல்லாஹ்விடத்திலே வந்து சிபாரிசு செய்ய போகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிபாரிசு 2 மட்டும் தான் செய்யும். ஒன்று அல் குர்ஆன், இன்னொன்று நோன்பு. நோன்பும் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும், அல் குர்ஆனும் சிபாரிசு செய்யும். நோன்பு சிபாரிசு செய்யக்கூடிய நிலைக்கு நம்முடைய நோன்பு ஆக வேண்டும். இந்த நோன்பின் வழியாக நாம் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும். உயர்ந்த பாக்கியத்திற்குரிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.